ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிச்சன் ஃப்ளேவர்ஃபுல் ரெசிபிஸ். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாய் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நியூ அப்லோட்ஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். சம்மர் ஸ்பெஷலாக இன்றைக்கி வாழைத்தண்டு மசாலா மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளெண்டர் எடுத்துக்கோங்க. பிளெண்டரில் 1 கப் அளவுக்கு வாழைத்தண்டு நான் இங்கே க்ளீன் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கூட நல்லா மசாலா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக புதினா இலை, ஸோ புதினா இலை விருப்பப்படுறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, அதுக்கப்புறம் காரத்துக்கு நல்லா ஒரு சின்ன பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஸோ அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஒரு ரன் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா அந்த வாழைத்தண்டு அந்த பச்சை மிளகாய் எல்லாமே ஸ்மூத்தாக ரன் ஆயிடுச்சு, பிளெண்ட் ஆயிடுச்சு. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1/2 கப் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கு அளவான மெஷர்மெண்ட்டு. நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதையே ஒரு டைம் ரன் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நல்லா அந்த கர்டும் வந்து எல்லாமே பிளெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மிளகா காரம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணியும் தயிரும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த காரம் சரியாக போயிடும். ஸோ 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி இன்னொரு பவுலில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டிங்கன்னா சூப்பராக சம்மர் ஸ்பெஷலாக மசாலா மோர் வந்து ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா வடிகட்டிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவருக்காக பெருங்காயத்தூள் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தாளித்து கொட்டலாம், கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டலாம். ஸோ நான் இது எதுவுமே பண்ணல, ப்ளெயினாகவே நல்லாயிருக்குன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், சூப்பராக சம்மர் ஸ்பெஷலாக வாழைத்தண்டு மோர் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.